எடுத்துக்கொள்வோம் வேதத்தை. ரோமர் 8வது அதிகாரம். இந்த ஆண்டு நமக்கு கத்த தந்திருந்த வாக்குத்தத்த வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன். ஆமென். ஞாபகம் இல்லாட்ட ஒரு விசை கூட ஞாபகப்படுத்துகிறேன். ரோமர் 8வது அதிகாரம் அதோடைய 37வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு விசை சத்தமாய் வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வருஷம் தான் முடியுது, வார்த்தை முடியல. அல்லேலூயா. வருஷம் முடிந்ததோடு இந்த வார்த்தை முடிந்தது என்ற அர்த்தம் அல்ல. ஆமென். நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோம். தேவ பிள்ளைகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் இது. இந்த தெய்வனை சொந்தமாய் கொண்டிருப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். காரணம், நாம் ஆராதிக்கிற தேவன் இனி ஜெயிக்கிறவர் அல்ல, அவர் ஏற்கனவே ஜெயம் எடுத்த தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் ஜெயம் எடுத்தது மாத்திரம் அல்ல, அவரால் அழைக்கப்பட்டு அவர் யாரிடத்தில் அன்பு வைத்திருக்கிறாரோ அன்பு வைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த பூமியிலே ஜெயம் உள்ளவர்களாய் நிறுத்த என் ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த தேவனை சொந்தமாய் கொண்டது பாக்கியம்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. சொல்லுமா, என் இயேசுவே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட, ஹல்லேலூயா, இதை விடவும் பெரிதான மேன்மையே. இந்த தெய்வத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்தமாய் கொண்டவர்களுக்கு வேதம் சொல்லுகிற ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை. ஆமென். நாம் அவரில் அன்பு கூறுகிறதுனால் ஜெயம் என்றல்ல, அவர் நம்மில் அன்பு கூறுகிறதுனால ஜெயம். அல்லேலூயா. நாம் அவரில் அன்பு கூறுகிறதுனால ஜெயம்னு மட்டும் வேதத்தில் எழுதியிருப்பார்னா அவன் கடைசி வரை நமக்கு ஜெயம் இல்ல. அவன் காரணம், நம்முடைய அன்புக்கு ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். சில நேரத்தில் நல்ல அன்பு காட்டுவோம், சில நேரத்தில் அந்த அன்பு கொஞ்சம் குறையும். சூழ்நிலைகள் மாறும்போது சில சூழ்நிலையில நல்ல அன்பு வைப்போம் ஆண்டவர்கிட்ட. ஆனா சில சூழ்நிலையில நம்முடைய மாம்ச பலவீனமானதுனால சில நேரத்துல நாமே அந்த அன்பிலிருந்து குறைவோம். அதனாலதான் ஆண்டவர் நம்மை குறித்து நன்றாய் அறிந்ததுனால அவர் எழுதி வைத்த வார்த்தை, நீ என்னில் அன்பாய் இருக்கிறதுனால அல்ல, நான் உன்னில் அன்பாய் இருக்கிறதுனால உன்னை ஜெயம் எடுக்கிறவனாய் மாற்றுவேன். என் வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கை என்று நம்புறவங்க கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். நான் ஒரு பெரிய செய்தி அல்ல இப்பொழுது பேச போகிறது, ஒரு சின்ன ஒரு செய்தி. அதை சொல்லி நாம அப்படியே ஆராதித்து புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிறோம். நம்ம அன்பு கூறுகிறவர். இந்த அன்பு என்பது நாம் அவரிடத்தில் வந்த பிறகு நம்மேல் விழுந்தது அல்ல. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 5வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே இப்படி சொல்லப்படுகிறது, வாசியுங்கள். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை அவர் விளங்க பண்ணினார். இந்த வார்த்தைக்காய் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் அவருக்கு பிரியமா இருந்ததினால் அல்ல, அவர் நம்மேல் பிரியமா இருந்தது. எனவேதான் நீ என் பிள்ளை ஆகு, அதன் பிறகு நான் உன்னில் அன்பு பாராட்டுகிறேன் என்று சொல்லி அவர் பாராட்டாமல், வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளா இருக்கையில், கிறிஸ்துவை அறியாதவர்களா இருக்கையில், தூரமா இருக்கையில், காணியாட்சிக்கு புறம்பா இருக்கும் போதே, நான் அவரை விட்டு எவ்வளோ தூரத்தில் ஆழத்தில் உள்ளையான சேற்றுக்குள் இருக்கும் போதே அவர் என்மேல் பிரியமா இருந்து என்னில் அன்பு கூர்ந்தார். இப்படிப்பட்ட அன்பை தான் நான் என் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி வர ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் பாவிகளா இருக்கையில் அன்பு கூர்ந்தவர், இப்படி அன்பு காட்டினவர். அந்த அன்பை பெற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு உறுதிதான், நான் உன்னில் அன்பா இருக்கிறதுனால, கிறிஸ்து நம்மில் அன்பு கூறுகிறதுனால நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். ஒருவேளை இந்த ஆண்டு நீங்கள் நினைத்தது போல சில ஜெயங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம்.
ஆனால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே, நான் ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை திரும்பவும் சொல்லுகிறேன், வருஷம் தான் முடியுதே தவிர வார்த்தை இன்னும் முடியவில்லை. ஹல்லேலூயா. வருஷம் முடிஞ்சதும் எனக்கு இனி ஜெயமே கிடைக்காது என்ற அர்த்தம் அல்ல. வருஷம் முடிஞ்சதும் இனி இந்த வார்த்தை எனக்கு நிறைவேறாது என்ற அர்த்தம் அல்ல. கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள் இருக்கிறது இன்றைக்கும் நிச்சயமானால் தைரியமாய் புதிய ஆண்டுக்குள் கால் வையுங்கள். ஜெயம் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறது. ஜெயம் உங்கள் வாழ்க்கையில் தான் இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆமென். ஜெயமே ஜெயமே ஜெயமே, ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே, இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே, இனி தோல்வி நமக்கில்லை. நல்ல கைகளை தட்டி பாடுவோம். ஜெயமே ஜெயமே ஜெயமே, ஜெயித்தவரா. ஹல்லேலூயா. இயேசு நாமத்தாலே ஆமென். இன்றும் அவருடைய அன்பு உங்க லைஃப்ல நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, இன்னைக்கு என் ஆண்டவருடைய நேசத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஜெயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜெயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. எத்தனை பேர் நான் இந்த கேள்வி கேட்கும் போது எத்தனை பேர் கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்ல போறீங்கன்னு தெரியல. இந்த ஆண்டு நான் நினைச்சது போல ஜெயம் கிடைக்கல, ஆனா அதிக அன்பை தேவனிடத்திலிருந்து ருசிச்சேன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது போதங்க, இது போதங்க. இந்த ஆண்டு ஜெயம் தரல, ஆனா ஒன்னு அதிகம் ஃபீல் பண்ண வச்சுட்டார், அவருடைய அன்பை. அவருடைய அன்பை, இந்த அன்பு எதுக்கு காண்பித்தார்? இந்த அன்பு ஒன்று போதும். இந்த அன்பு ஒன்று போதும். தைரியத்தோடு 2026 கால் வைங்க. நீங்கள் துக்கத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் கண்டபடி தேவன் இன்பத்தை காண பண்ணுவார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் எத்தனை பேர் இந்த இரவு நேரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும்? இது என்ன எப்படி சாத்தியமாகும்? என்னால் அல்ல, என்னில் அன்பு கூறுகிறவராலே, என்னில் அன்பு கூறுகிறவராலே இது சாத்தியமாகும். ஹல்லேலூயா. அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் மேல் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் போது அவர் எங்கே எங்கே ஜெயம் கொடுத்தார் என்பதை வேதத்திலிருந்து ஒரு 5 காரியங்களை நான் வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் இந்த வார்த்தையை நன்றாய் கவனிக்க அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்பினால் அவர் ஜனத்திற்கு தந்த ஜெயம், அதை தான் இந்த முதல் பகுதியில இந்த 2025 ஆண்டு இந்த கடைசி மணி நேரத்தில் பேசும்படி ஆவியானவர் தியானிக்க வைத்த வார்த்தைகள். அன்பினால் தம்முடைய ஜனத்திற்கு கர்த்தர் கொடுத்த ஜெயம் என்ன? இந்த ஜெயத்தை நான் ஒவ்வொன்றாய் சொல்லும் போது ஒருவேளை சிலருடைய வாழ்க்கையில் அது நடந்திருக்கலாம், அல்லது சிலருடைய வாழ்க்கையில் அது இன்னும் நிறைவேறாமல் இருக்கலாம். ஆமை, நடந்தவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமை, இன்னும் நடக்காதவர்கள் இந்த வார்த்தையை விசுவாசித்து கால் வையுங்கள். அன்றைக்கு ஜெயம் தந்தவர் இன்றைக்கும் ஜெயம் தர வல்லவராக இருக்கிறார். அன்பு வைத்தவர் அன்பினால் தம்முடைய ஜனத்திற்கு கொடுத்த ஜெயங்கள். முதலாவது ஜெயம், ஆமென், யாத்திராகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் இரத்தத்தால் மீட்கப்பட்டு இப்பொழுது எகிப்து தேசத்திலிருந்து வெளியில வருகிறார்கள். கர்த்தர் தான் அவர்களை சமுத்திரத்திற்கு முன்பாக பாளையம் இறங்க வைக்கிறார். ஆரம்பத்தில் இந்த ஜனத்திற்கு புரியவில்லை, இப்படி ஒரு சூழ்நிலை வரும் என்று ஜனம் எதிர்பார்க்கவும் இல்லை. பின்பாக ஆமென் சேனை மொத்தமும் புறப்பட்டு தங்களுக்கு எதிராய் வருவார்கள் என்கிற ஒரு நினைவு கூட இல்லை. என ஆர்ப்பரித்து வெளியில வருகிறார்கள். அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் முற்றிலுமாய் விடுதலை ஆக்கி இப்பொழுது ஜனத்தை சமுத்திரத்துக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தும் போது ஜனங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்கும். பா, அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் எங்களை விடுதலை தந்தார் என்று. ஆனா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஆமென் பார்வோன் மொத்த சேனையோடு புறப்பட்டு வருகிறான். இப்பொழுதுதான் ஜனம் கலங்குகிறது. ஆமென். இந்த பாதை என்பது இவர்களால் வந்த பாதை அல்ல, கர்த்தர் அனுமதித்த பாதை. ஏன் அன்பு கூர்ந்தவர் இப்படி ஒரு பாதையை அனுமதித்தார் என்றால், இங்கேதான் ஒரு காரியம் நடக்கிறது.
ஆமென். மோசேயை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், இன்று கண்ட எகிப்தியரை இனி நீங்கள் காண மாட்டீர்கள். ஆமென். இங்கே தேவன் எப்படி இந்த ஜனத்திற்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார் என்றால், ஆமென், சிவந்த சமுத்திரத்தை பிளந்து தம்முடைய ஜனத்திற்கு ஜெயத்தை தந்தார். எதற்காக இப்படி ஒரு ஜெயம்? இங்கே நடந்த காரியம் என்ன? இந்த சம்பவத்தினால், இப்படி ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ததினால், இப்படி ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்ததினால் என்ன நடந்தது? நெடுநாள் பிரச்சனை, பல ஆண்டுகள் இந்த ஜனம் சந்தித்த பிரச்சனைக்கு இந்த சமுத்திரத்திலே கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கும் தாம் அன்பு கூறுகிறவர்களுக்கும் முதல்ல கர்த்தர் கொடுக்கிற ஜெயம் என்ன தெரியுமா? பல ஆண்டுகள் தொடருகிற பல பிரச்சனைக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்க அவர் ஜெயம் தருவார் என்று விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. நெடுநாள் சந்தித்த பிரச்சனை, நெடுநாள் சந்தித்த பிரச்சனை. இந்த பிரச்சனை என்ன? ஒன்று அடிமைத்தனம், அடிமைத்தன பிரச்சனை. இது ஓராண்டு 2 ஆண்டு அல்ல, கிட்டத்தட்ட 430 வருஷங்கள் நெடுநாளாய் சந்திக்கிற பிரச்சனைகள். இந்த அடிமைத்தன கட்ட மொத்தத்தில் முறியடிக்கும்படி, மொத்தத்தில் இதிலிருந்து ஜெயம் தர கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளக்கிறார். அது மாத்திரமல்ல, இனி இந்த அடிமைத்தனத்தை இவர்கள் வாழ்க்கையில் அனுமதிக்காதபடிக்கு பார்வோனின் மொத்த சேனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதற்காக கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை பிளந்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய அன்பு உங்க லைஃப்ல இருக்குதுன்னா, அன்பு உங்க மேல கர்த்தர் இன்று பாராட்டி கொண்டிருக்கிறார் என்றால், இயேசுவின் நாமத்தில் விசுவாசியுங்கள். பல தலைமுறையாய், பல நாட்களாய், பல ஆண்டுகளாய் தொடர்ந்த பல பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். பல ஆண்டுகளாய் தொடருகிற பிரச்சனை. ஹalleluya. இந்த சத்தத்தை முதலாவது கேட்டுக்கொண்டிருக்கிற, இன்றைக்கு தான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அன்பிற்குள் நீங்கள் வருவீர்களானால், இந்த அன்பிற்குள் உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுப்பீர்களானால், அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டு அவரை ஆராதிப்பீர்களானால், இயேசுவின் நாமத்தில் இந்த சத்தத்தை தூரத்திலிருந்து சமீபத்திலிருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பாய் சொல்லுகிறேன், எத்தனை ஆண்டுகள் பிரச்சனையானாலும் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். வல்லமை தேவனுடையதுன்னு விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஹalleluya. அவரை போல ஒரு இரட்சகர் இல்லை. ஆமென். அவர் இரத்தத்தினால் மீட்டு கர்த்தர் முதல் செய்கிற காரியமே, இனி இவன் லைஃப்ல இப்படி தொடருகிற பிரச்சனை இனி இருக்கக்கூடாது. இப்படி தொடருகிற இந்த பிரச்சனை இனி இவங்க லைஃப்ல வரக்கூடாது. இனி இந்த பிரச்சனை இவர்களை மேற்கொள்ளக்கூடாது. அதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? சிவந்த சமுத்திரத்தை பிளந்து அங்கே ஜெயத்தை கட்டளையிடுகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே, பல ஆண்டுகளாய் பல பிரச்சனைகளோடு உங்க குடும்பத்தில் பல காரியங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், ஆமென், அவருடைய அன்பு உங்க மேல இருக்கிறது, அவருடைய பாசம் உங்க மேல இருக்கிறது. இந்த பிரச்சனையை வேற யாராலும் தீர்க்க முடியாது உண்மை, உங்களாலே தீர்க்க முடியாது உண்மை. ஆனால் நான் ஒருவரை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் ஆகும் என்று விசுவாசிக்கிறவங்க என் ஆண்டவரை போல இரட்சகர் இல்லை. ஹalleluya. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். ஹalleluya. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பா. நெடுநாள் பிரச்சனையிலிருந்து ஆமென் அன்பு கூர்ந்தவர் ஜெயம் தருகிறார். இந்த இரவு நேரத்தில் ஐயோ, இந்த ஆண்டிலும் பல ஆண்டுகளாய் சந்திக்கிற பிரச்சனை மாறவில்லையே என்கிற கலக்கத்தோடு யாராவது இந்த சத்தத்தை கேட்கிறீர்கள் என்றால், ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை இருக்கிற இடத்துல உயர்த்தி, ஆண்டவர் என்ன பிரச்சனையை நீங்கள் நெடுநாளாய் சந்திக்கிறீர்களோ அந்த காரியத்தை தேவ சமூகத்தில் ஒரு விஷயம் சொல்லுங்கள். ஆமென். இது எப்படி சாத்தியமாகும்? இது என் பலத்தினால முடியாது ஆண்டவரே, இது என்னால மேற்கொள்ள முடியாது அப்பா. ஆனால் இந்த இரவு நேரத்தில் சத்தம் பலிபீடத்திலிருந்து வருகிறது. உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறவர், உங்கள் மேல் பாசத்தை வைத்திருக்கிறவர், உங்கள் மேல் நேசத்தை வைத்திருக்கிறவர் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை விடுதலை ஆக்குவார். விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு எப்படி ஜெயம் தந்தார்? யாத்திராகமம் 17வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி,
அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தார்கள். இப்பொழுது தண்ணீர் இல்லாத ஒரு நிலை தேவனால் அன்பு கூர்ந்த ஜனத்துக்கு வருகிறது. முதலாவது சொன்ன நெடுநாள் பிரச்சனை, பல ஆண்டு பிரச்சனை, கர்த்தர் அதிலிருந்து ஜெயம் தந்தார். இப்பொழுது இந்த பிரச்சனை நெடுநாள் பிரச்சனை அல்ல, இப்பொழுது வந்த பிரச்சனை. இந்த பிரச்சனை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்றால், சாக போகிற நிலை, தண்ணீர் இல்லாமல் சாக போகிற நிலை. ஆமென். தாகத்தோடு தவண்டு கொண்டிருக்கும் போது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார், நான் கண்மலை மேல நிற்பேன், நீ அங்கே வந்து இந்த கண்மலையை அடினார். ஆமென். அங்கே கர்த்தர் எப்படி ஜெயத்தை கொடுத்தார் தெரியுமா? முதலாவது நெடுநாள் பிரச்சனைக்கு கர்த்தர் கொடுத்த ஜெயம், சிவந்த சமுத்திரத்தை பிளந்து ஜெயத்தை கொடுத்தார். இங்கே இந்த பிரச்சனைக்கு எப்படி ஜெயத்தை கொடுத்தார் தெரியுமா? கண்மலையை பிளந்து ஜெயத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நெடுநாள் பிரச்சனையிலிருந்து ஜெயம் தர என் ஆண்டவர் வல்லவர். இன்றைக்கு எழும்பின பிரச்சனையிலிருந்து ஜெயம் தர என் ஆண்டவர் வல்லவர்னு நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாகத்தால் சாக போகிறோம் என்கிற நிலையிலிருந்து தமது ஜனங்களை வாழ வைக்கவே கர்த்தர் கண்மலையை பிளந்து ஜெயம் கொடுக்கிறார். அன்பு உள்ளமே, ஒருவேளை பல ஆண்டு பிரச்சனைகள் இல்லாம இருக்கலாம். இந்த ஆண்டில துவங்கின சில பிரச்சனைகளா இருக்கலாம், சில மாதங்களுக்கு முன்பாய் துவங்கின சில பிரச்சனைகளா இருக்கலாம். இனி அடுத்து என்ன செய்ய போகிறோம், எப்படி நான் அடுத்த வருஷம் கால் வைக்க போகிறேன், எப்படி என்னால அடுத்து ஃபேஸ் பண்ண முடியும், ஐயோ எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் ட்ரை ஆயிட்டு. ஆமே, தாகம் எடுத்து உடனே எல்லாம் யாரும் சாக மாட்டாங்க. ஆமே, சாகிற நிலைக்கு வராங்கன்னா அது மொத்தமா ட்ரை ஆகணும் இல்ல? ஆமே, ஆகாரின் பிள்ளை தண்ணீர் இல்லாததுமே சாக கிடக்க போகவில்லை. அந்த தண்ணீருக்காக அலைந்து 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 தண்ணீர் கிடைக்காமல் இப்ப ஒண்ணுமே இல்ல, வறண்டு போய் பல அலைச்சல்கள் அலைந்த பிறகுதான் இப்ப பிள்ளை சாகுகிற நிலைமை. இந்த லெவலுக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே, இந்த வருஷத்தின் முடிவில் இப்படிப்பட்ட ஒரு பாரத்தோடு அடுத்து நான் எப்படி கால் வைக்க போறேன்? ஐயோ, இந்த பிரச்சனை எனக்கு பல ஆண்டுகள் வந்த பிரச்சனை அல்ல, இந்த ஆண்டு அல்லது சில மாதங்களுக்கு முன்பாக வந்த பிரச்சனை. ஐயோ, நான் அடுத்த வருஷம் எப்படி கால் வைக்க போறேன், எப்படி என்னால கால் வைக்க முடியும், எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்? இதோட என் ஓட்டம் முடிஞ்சிருமோ, என் குடும்பத்தின் ஓட்டம் முடிஞ்சிருமோ? இல்ல இல்ல இல்ல. கண்மலையை பிளந்து ஜெயம் தந்த தேவன் உங்கள் மேல் அன்பா இருக்கிறார். கண்மலையை பிளந்து ஜெயம் தந்த தேவன் உங்கள் மேல் அன்பா இருக்கிறார். எத்தனை பேர் இந்த இரவு தைரியமாய் சொல்ல முடியும், நான் சாக போவதில்லை, கர்த்தர் என்னை பிளக்க வைப்பார்? ஹல்லேலூயா. ஆமென். எப்படி ஆகாரின் கண்களை திறந்து ஒரு நீரூற்றை கர்த்தர் காண்பித்து கொடுத்தாரோ, இயேசுவின் நாமத்தில் சில உள்ளத்திற்கு இந்த வார்த்தையை பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாய் பேசுகிறேன். 2026 கால் தைரியமாய் வையுங்கள். நீங்கள் அறியாத நீரூற்றை காண கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பார். நீங்கள் அறியாத நீரூற்றை காண கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பார். எனக்கு தான் இந்த வார்த்தை என்று விசுவாசிக்கிற உள்ளங்கள் சத்தமாய் ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது நீங்கள் செய்கிற பிரயாசத்தில் அல்ல, இது அவர் உங்கள் மேல் வைத்த அன்பினால. முறுமுறுத்த பிறகு ஆண்டவர் தண்ணி கொடுத்தார் பாத்தீங்களா? இதுதான் அன்பு. ஹல்லேலூயா. ஜனங்கள் எவ்வளவு அற்புதங்களை கண்ணார பார்த்தோம். ஒரு சின்ன பிரச்சனை வந்தது, முறுமுறுத்து. ஆனாலும் ஆண்டவர் வந்து அவர்களை தவிக்க விடாமல், சாக கொடுக்காமல் அவர்களை பிழைக்க வைக்க கர்த்தர் கண்மலையை பிளந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பல நாள் பிரச்சனைக்கு முடிவு உண்டு, இன்றைக்கு சந்திக்கிற பிரச்சனைக்கு முடிவு உண்டுன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மூன்றாவது, கர்த்தர் எப்படி என்ன ஜெயத்தை கொடுத்தார்? என்னாகும் 16வது அதிகாரத்திலே ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாத்தானும் அபிராமும் மோசைக்கு விரோதமாக சபை நடுவில் எழுந்து நின்று மோசைக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் சில வார்த்தைகளை பேசும்போது மோசே அங்கே கர்த்தருக்கு முன்பாக விழுந்து ஆமே என்ன வார்த்தை பேசணும், எப்படி பதில் கொடுக்கணும் ஒன்று தெரியாமல் தேவ சமூகத்தில் கலங்கி நிற்பான். அப்பொழுதுதான் கர்த்தர் அவர்களுக்கு அங்கே ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். அது எப்படி கொடுக்கிறார்? 16வது அதிகாரம் 31 முதல் 33 வசனங்களை வாசியுங்கள். அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும்
கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவில் இருந்து அழிந்து போனார்கள். இங்க ஒரு ஜெயத்தை ஜனத்துக்கு முன்பாக கர்த்தர் கொடுக்கிறார். என்ன ஜெயம்? இங்க இந்த ஜெயத்தை எப்படி கொடுக்கிறார் என்றால், பூமியை பிளந்து ஜெயத்தை கொடுக்கிறார். தங்களுக்கு முன்பா எதிராக எழும்பின ஒரு காரியம் இப்பொழுது எதிராக எழும்பினது எதிரினிடத்திலிருந்து அல்ல, சபையினிடத்திலிருந்து. இதை ஆவிக்குரிய அர்த்தத்தோடு சொல்ல விரும்புகிறேன். வெளியிலிருந்து வந்த பிரச்சனை அல்ல, நமக்குள்ளிருந்து வந்த பிரச்சனை. அதுதான் மாம்ச கிரியைகள். இந்த தாத்தானும் அபிராமும் யாரோ ஒருவர்கள் அல்ல, கோராகின் புத்திரர், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இவர்களும் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். இவர்கள் அந்த சபைக்குள் இருக்கிறவர்கள். இப்பொழுது உள்ளிருக்கிறவர்கள் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்புகிறார்கள். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களில் நாம் தோல்வியை சந்திக்க காரணம் வெளியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் அல்ல, நமக்குள்ளிருந்து எழும்புகிற மாம்ச கிரியைகள். எனவேதான் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வேதத்திலே அடிக்கடி சொல்லப்படுகிற வார்த்தை, மாம்ச கிரியைகளை களைந்து போடுங்கள், மாம்ச கிரியைகளுக்கு எதிராய் நில்லுங்கள், மாம்ச கிரியைகள் உங்களுக்கு வராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். காரணம், இந்த மாம்ச கிரியை எவர்களுக்குள் ஓங்கி நிற்கிறதோ அவர்களால் ஜெயமாய் நடக்க முடியாது. ஆனால் அன்பு கூறுகிற, நம்மேல் அன்பு வைத்த பாவிகளாய் இருக்கும் போதே தம்முடைய அன்பை வெளிப்படுத்தின ஆண்டவர் மூன்றாவது எதிலே ஜெயம் தருகிறார் தெரியுமா? நமக்குள்ளிருந்து எழும்புகிற அத்தனை மாம்ச கிரியைகளையும் கர்த்தர் முறியடித்து ஜெயம் தருகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு உள்ளமே, ஏன் இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில அநேக நன்மைகளை உங்களால் அனுபவிக்க முடியவில்லை? ஆமே, இது வெளியிலிருந்து வந்த பிரச்சனையா அல்லது எனக்குள்ளிருந்து எழும்பின பிரச்சனையா? அநேக பிரச்சனைகள். எரிகோவை எளிதாய் பிடிக்க முடிந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு, யோசுவா கூட்டத்திற்கு ஆயி பட்டணத்தை பிடிக்க முடியல. ஏன் பிடிக்க முடியல? அங்க இருக்கிற சத்துரு பலசாலிகளா? இல்லையே. எரிகோ கோட்டையை விட ஆயி பட்டணம் சிறிய பட்டணம். எரிகோ கோட்டையை எளிதாக பிடிக்க முடிந்த அந்த கூட்டத்திற்கு ஏன் ஆயி பட்டணத்தில் முறிந்து போக வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா, பிரச்சனை அந்த பட்டணத்திலிருந்து வந்ததல்ல, பிரச்சனை தங்களுக்குள்ள இருக்குது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜெயம் தர வல்லவர், ஆனா இன்னைக்கு ஜெயம் எடுக்க முடியவில்லை. அநேக காரியங்களை சுதந்திரிக்க முடியவில்லை. இந்த ஆண்டு சுதந்திரிச்சிடலான்னு பார்க்கிறோம், ஆனா முடியல. ஆமா, ஒவ்வொரு ஆண்டும் இப்படியே கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஏன் 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 இந்த சூழ்நிலை? பிரச்சனை எங்கிருந்து பார்த்தா, வெளியில இருந்து பார்த்தா வெளியில எல்லாம் நார்மல். சில பாருங்க, சில டாக்டர்ஸ் எல்லாம் ரிப்போர்ட், சில ட்ரீட்மெண்ட்டுக்காக வரும்போது ஃபுல் செக்அப் பண்ணுவாங்க. செக்அப் பண்ணிட்டு சொல்லுவாங்க எல்லாமே நார்மலா இருக்குது. ஆமா, ரிப்போர்ட் எல்லாம் நார்மல், ஆனா ஆள் மட்டும் அப்நார்மல். இதே போலதான் இன்னைக்கு வெளியில பார்த்தா சத்துரு எதிராக எழும்புறானா? இல்ல. தாவீது சொல்லுவார், அநேக சத்துருக்கள் எனக்கு விரோதமா எழும்புக. ஆனா நமக்கு வாழ்க்கையில பார்த்தா அப்படி ஒரு பிரச்சனை இல்ல. வெளியில எல்லாம் சேஃப், எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா என் வாழ்க்கையில் அநேக காரியத்தை சுதந்திரிக்க முடியவில்லை. பல எரிகோ கோட்டைகளை பிடிக்க முடிஞ்ச எனக்கு இந்த ஆயி பட்டணத்தை பிடிக்க முடியலையே. சின்ன சின்ன காரியங்களை கூட இன்னைக்கு எளிதாக சுதந்திரிக்க முடியாமல் இன்னைக்கு அநேக ஜனங்கள் இன்னைக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய ரீசன் வெளியிலிருந்து வருகிற பிரச்சனை அல்ல, நமக்குள் இருந்து எழும்புகிற பிரச்சனை. ஆமே, இந்த இப்படி நமக்குள் இருந்து எழும்புகிற பிரச்சனையில ஹல்லேலூயா, மோசே இப்பொழுது இந்த பிரச்சனை எழும்பினதும் மோசையால் அதை தாங்கிக்க முடியவில்லை. மோசே இந்த பிரச்சனை எழுந்ததும் என்ன செய்கிறான் பாருங்கள். 4வது வசனத்தை வாசியுங்கள். 16வது அதிகாரத்தின் 4வது வசனம். மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்தார். இந்த வசனத்தில் 2 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, மாம்ச கிரியைகள் எழும்புமானால் நம்மால் ஜனத்துக்கு முன்பாக எழுந்து நிற்க முடியாது. மாம்ச கிரியை எழும்புமானால் உலகத்திற்கு முன்பாய் ஜெயமாய் நிற்க முடியாது. மாம்ச கிரியைகள் எழும்புமானால், நமக்குள் இருந்து சில மாம்ச கிரியைகள் எழும்புமானால் பல இடத்துல நம்மால் தலை நிமிர்ந்து நிற்க முடியாது. மாம்ச கிரியைகள் எழும்புமானால் சில ஜனத்துக்கு முன்பாய் நம்மால் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. இப்பொழுது தங்களுக்குள் இருந்து பிரச்சனை எழும்பினதும், தங்களுக்குள் இருந்து 2 பேர் எழும்பினதும், இப்பொழுது மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் முகம் குப்புற விழுந்தான். ஹல்லேலூயா.
இன்னைக்கு அநேகரால் தலை தூக்க முடியாத ரீசன் வெளியில் உள்ள பிரச்சனை அல்ல, தங்களுக்குள் எழும்புகிற மாம்ச கிரியைகள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை பேசப்படும் போதே நீங்களே உங்களை ஆராய்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்ப இதுல இருந்து எனக்கு விடுதலை கிடையாதா? இதுல இருந்து எனக்கு ரட்சிப்பு கிடையாதா? இதுல இருந்து எனக்கு ஒரு ஜெயம் கிடையாதா? ஆமென். இந்த வசனத்தை இன்னொரு அர்த்தத்தை சொல்ல விரும்புகிறேன். மாம்ச கிரியிலிருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்றால் நீங்கள் ஒன்று தான் செய்யணும். யாருக்கு முன்னாடி போய் விழுந்தாலும் கிடைக்காது, அவருக்கு முன்பாக வந்து விழுங்க, அவருக்கு முன்பாக வந்து பணியுங்க. எப்பேற்பட்ட மாம்ச கிரியைகளையும் எப்பேற்பட்ட மாம்ச அழுக்கையும் நீக்க என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் வல்லமை உள்ளது என்று விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் சுத்திகரிப்பு இல்லாமல் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில ஜெயத்தை சுதந்திரிக்க முடியாது. எனவேதான் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை கர்த்தர் இப்படி எழுதி வைத்தார். வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 1வது அதிகாரம் அதனுடைய 25, 26 வசனங்களை வேகமாக. ஏசாயா 1, 25, 26. நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பெயரை நீங்கள் பெற வேண்டும் என்றால் 25வது வசனம் உங்கள் வாழ்க்கையில நடக்க வேண்டும். அதுதான் உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். உங்கள் மேல் அன்பு கூர்ந்திருக்கிற நம் தேவன், அவர் பாவிகளை ரட்சிக்கவே இந்த பூமியில 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் வந்தார். ஆமா, எந்த பாவத்தையும் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அவர் இன்றைக்கும் நம்முடைய மாம்ச கிரியைகளை அழித்து நமக்கு ஜெயம் தர நம் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார்னு சொல்றவங்க கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். பூமியை பிளந்து ஜெயத்தை கொடுக்கிறார் மாம்ச கிரியைகளை அழிக்க. 4வது கர்த்தர் எப்படி ஜெயத்தை கொடுக்கிறார்? யோசுவா 3வது அதிகாரம் அதனுடைய 15, 16 வசனங்களை வாசிங்கள். யோசுவா 3, 15, 16. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாமூர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வழியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரியோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியா நடந்து போனார்கள். முதலாவது சொன்ன சிவந்த சமுத்திரத்தை பிளந்து ஜெயம் தந்தார். நெடுநாள் பிரச்சனைக்கு ஜெயம் கொடுக்கிறார். 2வது சொன்ன கண்மலையை பிளந்து ஜெயம் தந்தார். ஆமா, இன்றைக்கு சந்திக்கிற பிரச்சனைக்கு ஜெயம் தருகிறார். 3வது சொன்ன பூமியை பிளந்து ஜெயம் தந்தார். ஆமா, நமக்குள் எழும்புகிற மாம்ச கிரியில் ஜெயம் தருகிறார். 4 எதிலே ஜெயம் தருகிறார்? யோர்தானை பிளந்து கர்த்தர் நமக்கு ஜெயம் தருகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இந்த யோர்தான் பிரச்சனை? ஆமா, இந்த யோர்தானை கர்த்தர் எதற்காக சந்திக்க வைக்கிறார்? இந்த யோர்தான் பிரச்சனையை ஏன் சில தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் சந்திக்க வைக்கிறார்? கானானுக்கு போகிற வழியில் தானே போய் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சு தான் கொண்டு போகணுமா? இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நான் பார்த்து தான் கொண்டு போகணுமா? விசேஷமாய் பாருங்கள், தேவ பிள்ளைகள் சந்திக்கிற பிரச்சனைகள்லாம் அவன் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியும் இப்படி ஒரு பிரச்சனையை. ஆனா பாருங்க, நம்மளதான் கர்த்தர் சந்திக்க வைக்கிறார், நம்மளதான் தாங்கவும் வைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையை வேற யாருக்கு சந்திக்கவும் முடியாது, தாங்கவும் முடியாது. நம்மில் அன்பு கூறுகிறவராலே இன்றும் தாங்கப்பட்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த யோர்தானின் பிரச்சனை, இப்படி ஒரு பிரச்சனை ஏன் கர்த்தர் சந்திக்க வைக்கிறார்? இதை கடந்த பிறகுதான் வேதம் சொல்லுகிறது. ஆமென். அது 4வது அதிகாரத்தின் 20 முதல் 22 வசனங்களை வாசியுங்கள். அவர்கள் யோர்தானில் எடுத்துக்கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று தங்கள் பிதாக்களை கேட்கும் போது, இந்த வார்த்தை கவனிங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேலர்
வெட்டாந்தரை வழியா இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். ஏன் அப்ப இந்த யோர்தானை கர்த்தர் சந்தித்து ஜெயம் தருகிறார் என்றால், இந்த வார்த்தையை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். என்னை சாட்சியாய் நிறுத்தவும், என் நிமித்தம் தலைமுறை தேவனை அறிந்து கொள்வதற்காக. வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு உள்ளங்களே, அன்பு சகோதர சகோதரி, தேவன் எதையும் சும்மா அனுமதிக்க மாட்டார். எத்தனை பேருக்கு இந்த இரவு நேரத்தில் தைரியமாய் சொல்ல முடியும், இந்த ஆண்டு கர்த்தர் எனக்கு அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக? அப்படி சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி, உங்க வலது கரத்தை உயர்த்தி, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பே. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய். முடிந்தால் கரங்கள் ரெண்டையும் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, உங்க கைகள் குறுகல, உங்க கைகள் குறுகவில்லை. உங்களை சாட்சியாய் நிறுத்தவும், உங்கள் தலைமுறை இதை கண்டு தேவனை அறிந்து கொள்ளவும் இன்று சில யோர்தானை சந்திக்க வைக்கிறார். இந்த யோர்தானை கண்டு நீ விலகாதே, உன்னை கண்டு யோர்தான் விலகு. உன்னில் அன்பு கூறுகிறவராலே இந்த யோர்தானிலிருந்து ஒரு ஜெயம் உண்டு. எதுவும் இல்லை, ஓ இயேசுவா. ஆமென். சில யோர்தான் பிரச்சனை இன்னைக்கு சில தேவ பிள்ளைகள் சந்திக்கிறீர்கள் என்றால், அந்த யோர்தானை பார்த்து சொல்லுங்க, இந்த யோர்தான் நிமித்தம் கர்த்தர் என்னை சாட்சியை நிறுத்த போகிறார். இந்த யோர்தான் நிமித்தம் என் தலைமுறை கிறிஸ்துவை அறிய போகிறது. எத்தனை பேர் இந்த இரவு நேரத்தில் தைரியத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும்? இன்று நான் சந்திக்கிற இந்த யோர்தான் நிமித்தம் கர்த்தர் என்னை சாட்சியை நிறுத்துவார். இன்று நான் சந்திக்கிற இந்த யோர்தான் நிமித்தம் என் தலைமுறை கிறிஸ்துவை அறியும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லும் போது ஆவியில ஒரு வார்த்தையை சொல்ல கர்த்தர் ஏவுகிறார். இன்று நீங்கள் சந்திக்கிற இந்த யோர்தான் தான் உங்கள் தலைமுறை நாளைக்கு நிறுத்த போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற இந்த யோர்தான் தான் நாளைக்கு உங்கள் தலைமுறை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தும். நீங்கள் நின்று ஆராதிக்கிற இந்த இடத்துல, நீங்கள் நின்று தேவனை துதிக்கிற இந்த இடத்துல, விசுவாசிக்கிற பெற்றோரே கம்பீரித்து ஆர்ப்பரியுங்கள். இன்று சந்திக்கிற இந்த யோர்தான் உன் தலைமுறையை கொண்டு வந்து நிறுத்தும். நீங்க சொல்லி கேட்காத பிள்ளை, நீங்க சொல்லி கேட்காத பிள்ளை இதை பார்த்து கர்த்தரிடத்தில் வரப்போகிறார். நீங்க சொல்லி கேட்காத தலைமுறை இதை பார்த்து கர்த்தரிடத்தில் வரப்போகிறது. ஹல்லேலூயா. செங்கடலுக்கு முன்பாய் கர்த்தர் இதை சொல்லவில்லை, ஆனா யோர்தானுக்கு முன்பாய் சொல்லுகிறார். யோர்தானுக்கு முன்பாய் யோசுவாவை சாட்சியாய் நிறுத்துகிறார். ஆமென். இந்த கண்ட யோர்தானை கண்டு விலகாதிருங்கள். ஆமென். தைரியமா சொல்லுங்க, ஹே யோர்தானே, நான் அல்ல உன்னை கண்டு விலக போகுது. ஆமென். நீ தான் என்ன கண்டு வருகிற வருஷத்துல விலக போற நம்புறவங்க சத்தமாய் ஆமென். ஹல்லேலூயா. யோர்தானுக்கு முன்பாய் நிற்க வைத்தது உங்களை நிற்க வைக்க மட்டுமல்ல, இது நிமித்தம் உங்கள் தலைமுறை நிற்கும். பக்கத்துல இருக்க ஒருத்தங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்க தலைமுறை நிற்கும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க தலைமுறை நிற்கும். இந்த யோர்தானை நீங்க கடப்பீங்க, இந்த யோர்தானை நீங்க கடப்பீர்கள். இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை பேசுறேன், ஆவிலே களி கூர்ந்து பேசுகிறேன். இந்த யோர்தானை நீங்கள் கடப்பீர்கள். இதுதான் உங்கள் தலைமுறை நிறுத்துகிற அடையாளமாய் மாறப் போகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக தம்முடைய அவர்களுக்கு அன்பு கூறுகிற தம்முடைய ஜனத்திற்கு அவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஜெயம் இது. அது என்ன ஜெயம் என்றால், எபிரேயர் 10வது அதிகாரம், எபிரேயர் 10வது அதிகாரம் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஜெயம் இது. இதற்காக தான் இயேசு இந்த பூமியில இறங்கி வந்தார். எபிரேயர் 10வது அதிகாரத்தின் 19-20 வசனங்களை வாசிக்கலாம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினால் நாம். ஆமென். வாசிங்கள் தொடர்ந்து.
அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டு சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு சேர கடவர்கள். வலது கரத்தை உயர்த்தி சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி அவர் தருகிற நமக்கு தருகிற மிகப்பெரிய ஜெயம் என்ன தெரியுமா? தமது மாம்சமான திரையை கிழித்து நமக்கு ஜெயம் தந்தார். என்ன ஜெயம்? நாம் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கான மார்க்கத்தை கிறிஸ்து இயேசு நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். இது என் மேல் வைத்த அன்பினால் உண்டாதுன்னு சொன்னவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 1:6 சொல்லப்படுகிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆதி மனிதன் பாவம் செய்ததின் மூலம் இழந்த மேன்மையை இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்ததின் மூலம் நாம் இன்றைக்கு பெற்றுக்கொண்டோம். இது கிறிஸ்து நமக்கு தந்த மிகப்பெரிய ஜெயம். இதுதான் என் லைஃப்ல கிடைச்ச மிகப்பெரிய ஜெயம் சொல்றவங்க சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்கா இரத்தம் சிந்தி கழுவினி சொல்லுங்க பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னா உமக்கென்று ஹல்லேலூயா பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னா வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமோ அனுதினமோ சொல்லுங்க ஆராதனை ஆராதனை அனுதினமோ ஆமே. தமது மாம்சமாக திரையை கிழித்து அவர் சமுத்திரத்தை பிளந்து மாத்திரமல்ல, கன்மலை பிளந்து மாத்திரமல்ல, பூமியை பிளந்து மாத்திரமல்ல, யோர்தானை பிளந்து மாத்திரமல்ல, தம்மை பிளந்து தம்முடையவர்களுக்கு ஜெயம் தந்தார். என்ன அந்த ஜெயம்? தம்முடைய ராஜ்யத்திலே நம்மையும் அவர் கொண்டு செல்லும்படியாக. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை முதலாவது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புள்ளமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதற்காக தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே வந்தார். ஆமென். அவர் வந்தது பாவத்தில் கிடக்கிற நம்மை நம்மை மீட்டெடுத்து பரிசுத்தமாக்கி தாம் இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்திலே அவர் நம்மை கொண்டு சேர்க்கவே கர்த்தர் நமக்காய் ஜெயம் தந்தார் என்று நம்புகிறவர்கள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து உங்கள் பாதையை சீர்திருத்தி அவர் நியமித்த பாதையில் உங்கள் ஓட்டம் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், சாத்தானின் அதிகாரம் அல்ல உங்கள் மேல், கர்த்தரின் அதிகாரம் உங்கள் மேல் இருக்கும். நிச்சயம் இங்கே ஓட்டம் முடித்தாலும் நமக்கு நித்தியத்திலே ஒரு ஓட்டம் இருக்கிறது. அதிலே கர்த்தர் நமக்கு ஜெயம் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜெயத்தை ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ளணும். இந்த சத்தத்தை இந்த கூடாரத்திற்கு கீழ் இருந்து கேட்கிறவர்களும் பெற்றுக்கொள்ளணும், ஆன்லைன்ல இருந்து கேட்கிறவர்களும் பெற்றுக்கொள்ளணும். இந்த சத்தத்தை தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களும் பெற்றுக்கொள்ளணும். இந்த பட்டணமும் பெற்றுக்கொள்ளணும், நம்முடைய தேசமும் பெற்றுக்கொள்ளணும். ஆமென். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். நம்மை அழைத்து செல்ல, அவரோடு கூட அழைத்து கொண்டு போகும்படி, அவரோடு நித்தியமாய் வாழும்படி இந்த ஜெயமுள்ள வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள ஒரே வழி அவர்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சத்தமாய் கரத்தை உயர்த்தி ஆமென். நெடுநாள் பிரச்சனையிலே விடுதலை தருவார். இன்றைக்கு சந்திக்கிற பிரச்சனையிலே ஜெயம் தருவார். மாம்சக்கிரியை அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் ஜெயம் தருவார். ஆமா, இன்று சந்திக்கிற சில சூழ்நிலையில் நீங்கள் சாட்சியை நிற்க கர்த்தர் ஜெயம் தருவார். எல்லாவற்றிற்கு மேலாய் இந்த பூமியிலே ஓட்டம் முடித்து அந்த பரம ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் எனக்கு ஜெயம் தருவார். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்து நின்று ஒரே ஒரு பாடலை நல்ல கைகளை தட்டி பாடி ஜெயமே 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 என்று சொல்லி கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் இருக்கிற இடத்தில் எழுந்து நின்று இந்த ஜெயமுள்ள வாழ்க்கை ஹல்லேலூயா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆமென் அவருடைய அன்பினால
கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவரா? எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து ஹalleluya. ஒரே ஒரு விஷயம், உங்க 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி இப்பொழுது பேசப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலும் எந்த காரியத்துல ஆமென் ஜெயம் வேணுமோ அந்த காரியத்துக்காக ஒரு விஷயம், எந்த காரியத்தில் உங்களுக்கு ஜெயம் வேண்டுமோ அந்த காரியத்துக்காக ஒரு விஷயம். ஒருவேளை நெடுநாள் பிரச்சனை, பல ஆண்டுகள் சந்திக்கிற பிரச்சனை. எத்தனை பேர் கேட்கறீங்க, ஆண்டவரே 2026லயாவது இந்த பிரச்சனை முடியும்னு விசுவாசிக்கிறேன்ப்பா. இத்தனை ஆண்டுகள் மாறாத பிரச்சனை, நான் விசுவாசிக்கிறேன். எப்படி இது ஜெயம் கிடைக்கும் கேட்டா எனக்கு பதில் ஒன்றுதான் உண்டு. என்னில் அன்பு கூறுகிறவரால, என்னில் அன்பு கூறுகிறவரால, என் மேல் அன்பு வைத்தவரால எனக்கு நிச்சயம் ஜெயம் உண்டு. என் மேல் அன்பு வைத்தவரால நிச்சயம் ஜெயம் உண்டு. சில இன்று சந்திக்கிற பிரச்சனை, ஒருவேளை இந்த 2025ல சில பிரச்சனையை சந்தித்து இந்த ஆராதனையில் வந்திருக்கிற உள்ளமே, எப்படி அடுத்த வருஷம் நான் கால் வைக்க போறேன், எப்படி நான் இதை சந்திக்க போகிறேன், இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி மீள போகிறேன், இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி விடுதலையாக்கப்பட போகிறேன் என்கிற கேள்வியோடு இருக்கிற உள்ளமே, ஆமென், பதில் ஒன்றுதான். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோம். சில மாம்ச கிரியிலிருந்து விடுதலை பெற முடியாமல், சில மாம்ச கிரியையினால அநேக நன்மைகளை சுதந்திரிக்க விடாதபடி நமக்குள் எழும்புகிற சில மாம்ச கிரியைகள் எப்படி இதிலிருந்து விடுதலை ஆவோ, எப்படி இதிலிருந்து நான் விடுதலை ஆவே என்கிற கேள்விக்கு ஒரே பதில்தான், நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோம். ஆம், இந்த யோர்தானை நான் எப்படி கடக்க போகிறேன், இந்த யோர்தானை எப்படி தாண்ட போகிறேன், ஒரே பதில்தான், நான் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும். எப்படி அந்த பரலோக ராஜ்யத்தை நான் சுதந்தரித்துக் கொள்ள போகிறேன், ஒரே பதில்தான், நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோம். எத்தனை பேர் விசுவாசித்து நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் ஆவி நிறைவோட அபிஷேகத்தோட அந்நிய பாஷைகளோட தேவனை மகிமைப்படுத்தி ஹalleluya சேர்ந்து நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஜெயமே 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 ஜெயமே, ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே, இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே, இனி தோல்வி நமக்கில்லை. ஜெய நல்ல கையை தட்டி ஜெயமே ஜெயமே, ஓ ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே, இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே, இனி தோல்வி நமக்கில்லை. வெள்ளம் போல வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் கொடி ஏற்றுவார். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர், சொல்லு சபையே, தண்ணீர்கள் புரண்டு ஓடுவது போல் சத்துருவை, ஓ தண்ணீர்கள் உடைந்து ஓடுவது போல். நல்ல கையை தட்டி சத்தமா ஜெயமே 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 ஜெயமே, ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே, இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே, இனி தோல்வி நமக்கில்லை. சந்தோஷமாய் ஜெயமே பாடுங்கள், சந்தோஷத்தோட அறிக்கை பண்ணுங்க. 2020 ஆண்டு ஜெயப்பீர்கள், நம்பிக்கையோட கால் வைக்க போகிறீர்கள். ஹalleluya சொல்லுங்க, மரணமே கூறங்கே, மரணமே உன் கூறங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே, மரணமே உன் கூறங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே, சிலுவையில் இயேசு வெற்றி சிறந்தார், ஜீவனின் பலனுமானார், சிலுவையில் இயேசு வெற்றி சிறந்தார். சந்தோஷமாய் ஆர்ப்பரித்து ஜெயமே ஜெயமே ஜெயமே. நெடுநாள் பிரச்சனைக்கு இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி, இந்த ஆண்டு சந்தித்த பிரச்சனைக்கு இன்று ஒரு முற்றுப்புள்ளி, நாளை மாம்ச கிரியைகளுக்கு இன்று ஒரு முற்றுப்புள்ளி, பல யோர்தானுக்கு இன்று ஒரு முற்றுப்புள்ளி. ஜெயமே பலவீனங்கள் மாறுகிறது, கட்டுகள் உடைகிறது, இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய அதிகாரத்தினாலே ஆமென் வல்லமை புறப்படுவதாக. சொல்லுங்க, எதிர்ப்புகள் எத்தனை இருந்தாலும் நாம் முன்னேற நம்மை நடத்துவார். எதிர்ப்புகள் ஆமென், யுத்தத்தில் வல்லவர் பார்த்துக் கொள்வார், ஜெயத்தை
ஜெயத்தை நமக்கு தருவார். யுத்தத்தில் வல்லவர் பார்த்து கொள்வார். நல்ல கையத்தடி ஆர்ப்பரித்து ஜெயமே 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 ஜெயித்தவரா. ஆர்ப்பரி சபையே, இப்பொழுது பாடும்போதே அநேக கட்டுகளில் விடுதலை. இப்பொழுது பாடும்போதே அநேக நெடுநாள் பிரச்சனைக்கு விடுதலை. இப்பொழுது பாடிக்கொண்டிருக்கும் போதே இந்த ஆண்டு சந்தித்த சில சூழ்நிலைக்கு இந்த இரவு பதிலுண்டு. இந்த இரவு பதிலுண்டு. நீ வந்திருக்கிற இடம், நீங்கள் வந்திருக்கிற ஸ்தலம், அப்படிப்பட்ட இடத்தில் வந்திருக்கு. ஜெயமே 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 மகிமை விளங்கும். அவருடைய அன்பினாலே நீங்கள் ஜெயிப்பீர்கள். அவருடைய அன்பினாலே நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஜெயமே 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 ஓ ஜெய கிறிஸ்து சந்தித்து உங்களை சந்திக்க வைப்பார். அடுத்த ஆண்டு நீங்கள் அல்ல, அவர் சந்தித்து சந்திக்க வைப்பார். ஜெய கொடியோ ஓ ஜெயம் அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா ஓ ஜெயம் அல்லே. ஒரு விஷயம் கூட, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஓ ஜெய கிறிஸ்து. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே உங்களுடைய விடுதலை கட்டளையிடுகிறேன். இப்பொழுது பாவ கட்டளை விடுதலை, சாவ கட்டளை விடுதலை, பலவீன கட்டளை விடுதலை இப்பொழுது நடக்கட்டும். ஆவியானவர் ஊழியம் செய்வீராக, ஆவியானவர் ஊழியம் செய்வீராக. ஓ ரகஷகதரபா. ஜெய கிறிஸ்து ஜெய கிறிஸ்து. ஆமென். கலங்கி இருக்கிற உள்ளமே, புதிய ஆண்டு புது துவக்கமாய் மாறும். புதிய ஆண்டு புதிய துவக்கமாய் மாறும். இந்த யோர்தான், நீங்கள் நிற்கிற இந்த யோர்தான் உன் தலைமுறையில் சாட்சியா இருக்கும். ஜெயகி ரகஷகதரரா ஓ ரிமனமோ சந்தலரியா. ஜெயம் அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா. சொல்லுங்க ஜெயம் அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா. ஆர்ப்பரி சபையே, ஜெயம் அல்லேலூயா ஜெயம் அல்லே. விடுதலை விடுதலை வருகிறது, விடுதலை வருகிறது. பெற்றுக்கொள், விடுதலை வருகிறது. இதோ ஒரு வல்லமை புறப்படுகிறது. உன்னதத்திலிருந்து வல்லமாய், உன்னதத்திலிருந்து வல்லமாய். ஒரு கஷகதரா. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் ஆவியினாலே, பெற்றுக்கொள்ளுங்கள் ஆவியினாலே. லக்கரக சந்தல ரிவா. நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போடு, ஆர்ப்பரிப்போடு. ரவசகத ரிவன ஹந்தல ரியா. தைரியமாய் கால்வை, தைரியமாய் யோர்தான்ல கால்வை. நீ விலகாதே. யோர்தான் உன்னை கண்டு விலகும். பிரசன்னத்தோடு முன் செல். ஓ ரகஷகத ரவா லேப்ராமா ஹந்தல ரேவா. நீ ஏன் இந்த யோர்தானை கண்டு கலங்குகிறாய்? நீ ஏன் இந்த யோர்தானை கண்டு கலங்குகிறாய்? யோர்தான் அல்லவா உன்னை கண்டு கலங்கணும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஆவியானவர் சில உள்ளத்திற்கு பேச வைக்கிறார். நீங்கள் ஏன் யோர்தானை கண்டு கலங்குகிறீர்கள்? கிதியோனை பார்த்து சொன்ன வார்த்தை. யாருக்கும் இந்த வார்த்தை ஆவியானவர் சொல்ல ஏவுகிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. நீ மீதியானரை கண்டு கலங்க மாட்டா, மாறாய் நீ மீதியானரை கலங்கடிக்க போகிறா. 2026 உன்னை இந்த ஆண்டு கலங்கடிக்க பண்ணின அநேக சூழ்நிலைகளை நீ கலங்கடிக்க பண்ண. ஓ, நீ இருக்கிற பலத்தோட புறப்படு. ரெண்டு கரங்களை உயர்த்து, ரெண்டு கரங்களை ஒரு 2 நிமிஷம். இந்த ஆண்டுல எதுலெல்லாம் ஜெயிக்க முடியலையோ, ஜெயித்த அநேகர் இருக்கிறீர்கள். ஆனா சில காரியங்களை ஆண்டவர் இந்த காரியத்துல தோத்துருவேனோங்கிற ஒரு பயத்துல யாராவது இந்த முதல் செய்தியை கேட்டு இதை ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள். இந்த காரியத்துல தோத்துருவேனோ ஆண்டவரே, தோல்வி வந்துருமாப்பா, தலை குனிஞ்சிருவேனாப்பா, என்னால எழும்பி நிற்க முடியாதோப்பா, அடுத்த ஆண்டுல எப்படிப்பா நிற்க போகிறேன், இப்படிப்பட்ட பல கேள்விகளோடு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே,
ஆவியானவர் உன்னை பார்த்து தட்டி சொல்ற வார்த்தை, நீ இந்த கூடாரத்துக்குள் வருவதற்கு முன்பாகவே கிதியோனே அவர் இங்க வந்துட்டார். உன்னை பார்க்க வந்திருக்கிறார், உன்னை பார்க்க தான் வந்திருக்கிறார். நீ இங்கு வருவதற்கு முன்பாக, நீ இங்கு கால் வைக்கிறதற்கு முன்பாக அவர் அந்த மரத்தடியில் வந்து உட்கார்ந்தது போல நான் விசுவாசிக்கிறேன். அவர் உங்கள் நடுவில் வந்திருந்து தான் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட புறப்படு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட புறப்படு, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை. உங்க கிருபை கேளுங்க, கிருபை கேளுங்க. உன் கையில் இருக்கிற இந்த தலைக்கல் போதும் செருபாபேலே. ஒரு ஆகாஷாந்தலரியாதரா, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை. கேட்க விரும்புறவங்க முடிந்த கரத்தை உயர்த்தியவாறு, உங்க சத்தத்தை உயர்த்தி இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் நின்று கேளுங்க. உனக்கு இருக்கிற இந்த பல, அன்பு சகோதரா, ஆவியானவர் உன்னை பார்த்து பேசுகிறார். உனக்கு இருக்கிற இந்த பல, அன்பு சகோதரி, ஆவியானவர் உன்னை பார்த்து பேசுகிறார். உனக்கு இருக்கிற இந்த பல இது போதும். உங்க கிருபை, உங்க கிருபை. கேளுங்க கேளுங்க கேளுங்க, இருதயத்தை திறந்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரிபனம சந்தலரியாதரா, உங்க கிருபை, உங்க கிருபை. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இதோ வானம் திறக்கப்படுகிறது. யாக்கோபே எழும்பு. கிருபை கிருபை கிருபை. உங்க யாக்கோபே எழும்பு. நீ தலைக்கு கீழே படுத்து வச்சிருக்கிற இந்த கல்லு, இது உனக்கு முடிவு அல்ல, இதுதான் உனக்கு துவக்கமே. எழும்பு யாக்கோபே, எழும்பு யாக்கோபே. உன் சூரியன் அஸ்தமிக்கவில்லை, இனிதான் உதயமாக போகிறது. கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தடைகள் வந்தாலும், தடைகள் வந்தாலும், தரிசனம் தாமதமானாலும் அவர் மறக்கல. நீங்க மறந்துடாதீங்க, அவர் மறக்கல. தடைகள் வந்தாலும், தடைகள், உன் தீபத்தை இந்த ஆண்டு முழுவதும் எரிய வைத்தவர் புதிய ஆண்டிலே தமது வார்த்தையினால் பலப்படுத்தி நடத்துவார். கடைசி எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி, நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, என்னாதா. ஓ நீ நல்லவரே, நீ சர்வ வல்லவரே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் பேசின வார்த்தைக்காக தைரியமாய் புறப்படுங்க. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட ஆண்டவர் சொல்ற வார்த்தை, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. இருக்கிற பலத்தோட, இருக்கிற பலத்தோட காரியத்தை சந்தி. யோர்தான் உன்னை கண்டு விலகு, நீ சாட்சியா நிற்பாய். உன் தலைமுறை இந்த சாட்சியை கண்டு வரும். கரங்கள் என்னாதமே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நம்பிக்கையோட இந்த ஆண்டை முடித்து புதிய ஆண்டுக்குள் நம்பிக்கையோட கால் வைக்க போகிறோம். எங்கள் மேல் அன்பு கூர்ந்த தெய்வம், அந்த அன்பை அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறீரே தவிர அந்த அன்பை குறைக்கலப்பா. அன்பு கூறுகிறவராலே நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோம். எங்களுக்கு ஜெயம் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் தாழ்த்துகிறோம். தொடர்ந்துள்ள பகுதிகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.